ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுகுணா லேர்ன் அண்ட் ஏர்ன். இன்னைக்கு நம்ம ஃப்ரீ நெயில் ஆர்ட் கிளாஸில் நெயில் ப்ரிப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நெயில் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ஒரு சிம்பிளான நெயில் ஆர்ட்டும் வந்து பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸஸ்க்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நெயில் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நெயில்ஸை வந்து இந்த மாதிரி கூல் வாட்டரில் நல்லா ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் டிப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பண்ணதுக்கப்புறமா கூர்டிக்கல் புஷ்ஷர், ஓகேங்களா, கூர்டிக்கல் புஷ்ஷர்ஸ் வச்சு இந்த கூர்டிக்கல் லைன்ஸில் நல்லா புஷ் பண்ணணும். நம்மளோட வீடியோ 1, வீடியோ 2, வீடியோ 3ல வந்து பார்த்திங்கன்னா நெயில் அனாட்டமி, நெயில் ஷேப்ஸோ இந்த மாதிரி டூல்ஸ்க்கான நேம்ஸ்லாம் போட்டு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோஸில் உங்களுக்கு நெயில் ப்ரிப்ரேஷன் பற்றி நல்லா தெரியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணிக்கோங்க. அப்கமிங் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆரி கிளாஸஸ், பியூட்டிஷியன், டெய்லரிங் கிளாஸஸ் எல்லாமே வரப்போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா அசிட்டோனை லிங்க் ஃப்ரீ ஷீட்டில் நல்லா டிப் பண்ணி அடிக்கடி போய் வச்சுக்கணும். அடுத்தது கூர்டிக்கல் கட்டர் வச்சு இப்போ இந்த கூர்டிக்கல் லைன்ஸில் ஆல்ரெடி இருக்கிற எட்ஜஸ் எல்லாமே கட் பண்ணிடணும். எனக்கு ஆக்சுவலி நான் அடிக்கடி நெயில் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோதான் இல்லை. பட் புதுசாக ஒருத்தங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு நிறையாவே இந்த மாதிரி வேஸ்ட்டு ஸ்கின்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் நெயில் ப்ரிப்ரேஷன் பண்ணாமல் நெயில் ஆர்ட் பண்ணிங்க அப்படின்னா நெயில் ஆர்ட் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்ஸ் வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து திருப்பி நம்ம நெயிலை வந்து அடிக்கடி அசிட்டோன் வச்சு லிங்க் ஃப்ரீ ஷீட்டில் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரிம்பர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே சுற்றிட்டுருக்கு இல்லையா, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லை இந்த மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போ நம்ம நெயில் வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அசிட்டோன் வச்சு நல்லா தொடச்சாச்சு இல்லையா, அசிட்டோன் வச்சு எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் நல்லா தொடச்சதுக்கப்புறமா இதுக்கு பேர் கூர்டிக்கல் ஆயில். ஓகேங்களா? இந்த ஆயில் எடுத்து நம்ம இந்த கூர்டிக்கல் லைனில் அப்ளை பண்ணிடணும். இது எதுக்குன்னா இந்த கூர்டிக்கல் லைனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இந்த கூர்டிக்கல் லைன் டேமேஜ் ஆகாமல் நம்மளுக்கு பார்த்துக்கும். ஓகேங்களா? இதுதான் நெயில் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது மாதிரி நெயில் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு தான் நெயில் எக்ஸ்ட்ராக்ஷன் வைக்கிறனாலும் சரி, ப்ரெஸ் ஆன் நெயிலாக இருந்தாலும் சரி, நெயில் ஆர்ட்டாக இருந்தாலும் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம ஒரு சிம்பிளான ஒரு நெயில் ஆர்ட் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சிம்பிளாக ஒரு நெயில் ஆர்ட் வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம நெயிலில் வந்து ஆர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பஃபர் ஏதாவது வச்சு நம்ம நெயிலை வந்து பார்த்திங்கன்னா ரப் பண்ணிக்கணும். ஏன்னா நெயில் வந்து சாஃப்டாக ஷைனாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஜெல் நெயில் பாலிஷ். ஸோ அந்த ஜெல் நெயில் பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாததுனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம நெயிலை வந்து இந்த மாதிரி பஃபர் வச்சு நல்லா ரப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு ஃபைலர், இதை வச்சு சைடில் ஏதாவது நெயில் ஷேப் பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? பண்ணிவிட்டு அசிட்டோனில் க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு நெயில் வந்து ஷைனாக இருக்கக்கூடாது, நல்லா ரஃப் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்ம நெயிலை வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துப்போம். நம்ம எதாக இருந்தாலும் ப்ரைமர், பேஸ் கோட், டாப் கோட், நெயில் பாலிஷ் எதாக இருந்தாலும் போடுறதுக்கு முன்னாடி நம்ம நெயில் பாலிஷ் இதை இப்படி தான் போடணும். சரிங்களா? இப்படி கார்னர்லேருந்து ப்ரைமர் ஒரு கோட் போதும்.
இது வந்து நம்ம நெயிலை வந்து டேமேஜ் ஆகாமல் செக்யூர் பண்ணுறதுக்கு தான் இந்த நம்ம ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம நெயில் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ் கோட் வந்து போடுறோம். இந்த பேஸ் கோட் வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நம்ம நெயிலுக்கும் நம்ம பண்ணுற நெயில் ஆர்ட்க்கும் நடுவில் இது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இதுவும் நம்ம நெயிலை வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். சரிங்களா? இப்போ பேஸ் கோட் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரைமர் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கோட் வந்து போட்டிருக்கோம். பேஸ் கோட் போட்டாச்சு. இப்போ பேஸ் கோட் போட்டுட்டு நான் 30 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லேம்பில் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 30 செகண்ட் க்யூர் பண்ணியாச்சு. இப்போ 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட போகிறேன். ஸோ நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் நல்ல ஒரு விசுவலாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள். அவ்வளோதான். இது வந்து ஜெல் நெயில் பாலிஷ். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஜெல் நெயில் பாலிஷ் போட்டாச்சு. இப்போ நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 60 செகண்ட்ஸ் வந்து க்யூர் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ டாப் கோட் போட்டு 60 செகண்ட் க்யூர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பஃபர் வச்சு மேலே இருக்கிற ஷைனை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு க்ளீன் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிக்குதோ அதில் வந்து இப்போ சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து போட போகிறோம். எல்லோ கலரில் ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ண போகிறேன். இந்த மாதிரி டாட்டிங் டூல்ஸில் வந்து நெயில் பாலிஷில் டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி உள்ள லைட் ஒரு லைன். சரிங்களா? இப்போ ஃப்ளவர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டெம்முக்காக ஒரு ஒயிட் கலரில் ஒரு லைன் மாதிரி கொடுக்கணும். நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ப்ரைட்டாக தெரியணுங்கிறதுக்காக ரெட், எல்லோ, ஒயிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அது வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர் கொடுத்துட்டு டிசைன் வந்து மேலே டார்க் கலர் பண்ணுறப்ப பார்க்க நல்லாயிருக்கும். நடுவுலையுமே லைட்டாக ஒரு ஒயிட். இப்போ நம்ம டிசைன்ஸ் போட்டுட்டு 120 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணிக்கணும். இப்போ நான் 120 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணியாச்சு. அகைன் நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலே டாப் கோட் போட்டு சீல் பண்ணுறோம். டாப் கோட் போடாமல் இருக்கக்கூடாது. டாப் கோட் போட்டு நம்ம பண்ண டிசைன்ஸை சீல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டாப் கோட் போட்டு சீல் பண்ணியாச்சு. இந்த ஆர்ட்டுக்கு பேர் ஜெல் நெயில் பாலிஷ். ஓகேங்களா? ஜெல் நெயில் பாலிஷ் நெயில் ஆர்ட். பேசிக்காக நம்ம வந்து நார்மலாக ஒரு டிசைன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரைமர் போடணும், அப்புறம் பேஸ் கோட்டு, அப்புறம் ஜெல் நெயில் பாலிஷ், அதுக்கப்புறம் திருப்பி டாப் கோட் போட்டு சீல் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம போடுற டிசைன்ஸ் போட்டுட்டு திருப்பி டாப் கோட் போட்டு சீல்ஸ் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். அப்புறம் 60 செகண்ட்ஸ், அப்புறம் 120 செகண்ட்ஸ் வந்து நம்ம க்யூர் பண்ணணும். கண்டிப்பாக எல்இடி லைட்லேயே க்யூர் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகும். நம்ம நார்மலாக வந்து ட்ரை பண்ணோம்னா ட்ரை ஆகாது. உங்களுக்கு ஒரு மாதிரி பிசு பிசு மேலே ஒட்டிகிட்டே இருக்கும். ஸோ எல்இடி லைட்டில் தான் வந்து நம்ம க்யூர் பண்ணணும். நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நெயில் ஆர்ட் கிளாஸஸ் நேம்ஸ்க்கும் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம ஃபேன்சி நெயில் ஆர்ட் பற்றி பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய்.